Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி, சிபிடி2, குரூப் டி அண்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். 13th அக்டோபர் வரக்கூடிய திங்கட்கிழமை ஆர்ஆர்பி, என்டிபிசி, சிபிடி2 எக்ஸாம் 2 ஷிஃப்டா நடக்க போகுது. இந்த எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான டாப் 500 கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல இந்த கரண்ட் அஃபேரை வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்பதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா என்டிபிசி 2025 கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் அந்த ஜிபே நம்பருக்கு 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எனக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே டெஸ்ட் பேட்சும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பந்தோகார் நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? பந்தோகர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஓகே. Who has been appointed as the 52nd Chief Justice of India? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரீசெண்டா நடந்து முடிஞ்ச என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்லயும் கேட்டிருக்காங்க. இது மே மாசத்துல உள்ள கரண்ட் அஃபேர். ஓகே. 52வது சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா பி.ஆர். கவை. ஓகே. பூஷன் ராமகிருஷ்ண கவை. இவர் தான் 52வது சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே. உங்களுக்கு யார் 52வது சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு அவரோட நேமும் கேட்பாங்க. இல்ல அவரோட நேம கொடுத்துட்டு இவர் எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இவருக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. இவருக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. ஓகேவா. சோ இப்போ 52வது சீஃப் ஜஸ்டிஸ் யாரு அப்படின்னா பூஷன் ராமகிருஷ்ண கவை. 51வது சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் யாரு அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா. ஓகே. சோ மே மாசத்துல உள்ள கரண்ட் அஃபேர் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which city is the host of Worldwide Audio Visual Entertainment Summit? இல்லனா Waves 2025 சொல்லுவோம். 2025 ஆண்டுக்கான உலக ஆடியோ விஷுவல் அண்ட் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டை நடத்தும் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மும்பை. ஓகே. அடுத்த கொஸ்டின். Who has been appointed as the chairman of National Security Advisory Board? தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா ஆலோக் ஜோஷி. ஓகே. அடுத்து ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரீசன்ட்லி ஃபவுண்ட் 11 சாத்வாகனா எரா இன்ஸ்கிரிப்ஷன் இன் விச் ஸ்டேட்? இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 11 சாத்வாகனா கால கல்வெட்டுகளை கண்டறிந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னா தெலுங்கானால. அடுத்த கொஸ்டின். விச் சிட்டி இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் யோகா மகோத்சவ் 2025? 2025 ஆண்டு யோகா மகோத்சவ் நடைபெறும் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க நடக்கு அப்படின்னா நாசிக் மகாராஷ்டிரால நடக்கு. Where was the world's first energy transmission garden inaugurated? உலகின் முதல் ஆற்றல் பரிமாற்ற தோட்டம் எங்கு திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா ஹைதராபாத்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சந்தாரா இஸ் a religious ritual related to which community? சந்தாரா என்பது எந்த சமூகத்துடன் தொடர்புடைய மத சடங்குன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த இதோட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயினிசத்துல இருக்கக்கூடிய ஒரு சடங்கு தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தாரா. Which state has joined Madhya Pradesh in forming India's first interstate cheetah conservation corridor? இந்தியாவின் முதல் மாநிலங்களுக்கு இடையேயான சிறுத்தை பாதுகாப்பு வழித்தடத்தை உருவாக்குவதில் மத்திய பிரதேசத்துடன் இணைந்த மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா. சோ ராஜஸ்தானும் மத்திய பிரதேசமும் சேர்ந்து அந்த சிறுத்தை பாதுகாப்புக்கு ஒரு வழித்தடத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஓகே. பீம்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? பீம்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? பீம்காட் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. பீம்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? கர்நாடகால இருக்கு. ரீசெண்டா நியூஸ்ல வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயை அப்படி படிச்சுக்கோங்க. பழைய ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கிறத விட ரீசெண்டா ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி இல்ல ஏதாவது ஒரு ஏர்போர்ட் அது நியூஸ்ல வருது அப்படின்னா அதுவே தான் உங்களுக்கு அப்படியே ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்பாங்க. ஓகே. இப்போ பீம்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி ரீசெண்டா நியூஸ்ல வந்துச்சு. சோ இதை வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்கலாம். ஓகேவா. பீம்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. Which country is the host of 12th Global Space Exploration Conference?
ஓகேவா? சோ 12வது உலகளவிய விண்வெளி ஆய்வு மாநாட்டை நடத்தும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா. What is the name of the operation launched by the Indian Armed Forces in response to the Pahalgam terror attack on May 7, 2025? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மே 7, 2025 அன்று பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ஆயுதப்படைகளால் தொடங்கப்பட்ட நடவடிக்கையின் பெயர் என்ன? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆபரேஷன் சிந்தூர். ஓகே. What is Cosmos 482? That was recently seen in news. சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட காஸ்மோஸ். ஓகே, காஸ்மோஸ் ஆர் கோஸ்மோஸ். ஓகே, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. காஸ்மோஸ் 482 என்றால் என்ன? சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த காஸ்மோஸ் 482ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளி கிரகத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காஸ்மோஸ் 482. ஓகேவா? சோ வீனஸ ஆராய்ச்சி பண்றதுக்காக, ஓகே, வெள்ளி கோள் இருக்கு இல்லையா, வீனஸ், அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் தான் இந்த காஸ்மோஸ் 482. ஓகே. Which city is the host 11th Sea Trade Maritime Logistic Middle East Conference 2025? எந்த சிட்டில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாய்ல. ஓகே, Sea Trade Maritime Logistic Middle East Conference 2025 இது எத்தனாவது எடிஷன்ங்கிறதையும் பாத்துக்கோங்க. 11th. எங்க நடந்துச்சு அப்படின்னா துபாய்ல. Where was the Medium Range Surface to Air Missile MRSAM இந்தியா எக்கோசிஸ்டம் சமிட் 2.0 ஹெல்டு? நடுத்தர தூரத்தரையிலிருந்து வான் இலக்கை தாக்கும் ஏவுகணை MRSAM இந்திய சுற்றுச்சூழல் அமைப்பு உச்சி மாநாடு 2.0 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா டெல்லியில. ஓகே. அடுத்த கொஸ்டின். விருதி. ஓகேவா? சோ விருதி campaign was launched by which state government to address the growing waste crisis? Okay, விருதி or விருத்தி. ஓகே, விருதி ஆர் விருத்தி. ஓகே, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகரித்து வரும் கழிவு நெருக்கடியை நிவர்த்தி செய்ய எந்த மாநில அரசால் விருத்தி பிரச்சாரம் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கேரளா. ஓகே. அடுத்த கொஸ்டின். The Indian government has officially designated which day as Ayurveda Day? இந்திய அரசு எந்த நாளை ஆயுர்வேத தினமாக அறிவித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 23 தான் ஆயுர்வேத தினம். மேரா யுவா பாரத், மை பாரத் இஸ் அன் அட்டானமஸ் பாடி அண்டர் விச் மினிஸ்ட்ரி? மை பாரத்ங்கிறது எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழே வர்றதுதான் மை பாரத். LR Srihari, who recently became India's 86th chess grandmaster, belongs to which state? LR Srihari வந்து 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டரா பட்டம் வாங்கியிருக்காரு. இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. ஓகே, LR Srihari எத்தனாவது கிராண்ட் மாஸ்டர்ங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 86th கிராண்ட் மாஸ்டர். ஓகே, எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. வாட் இஸ் த தீம் ஃபார் இன்டர்நேஷனல் மியூசியம் டே 2025? இன்டர்நேஷனல் மியூசியம் டே 2025 ஓட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மே 18 தான் இன்டர்நேஷனல் மியூசியம் டே. ஓகே, இதோட தீம் என்ன அப்படின்னா the future of museums is in rapidly changing community. வேகமாக மாறிவரும் சமூகங்களில் அருங்காட்சியகத்தின் எதிர்காலம். இதுதான் என்னது மே 18ல செலிப்ரேட் பண்ண அந்த இன்டர்நேஷனல் மியூசியம் டேயோட தீம். ஓகே. கந்தா ட்ரைப் இல்ல காந்தா ட்ரைப். ஓகேவா? கந்தா ட்ரைப் இஸ் பிரைமரிலி ஃபவுண்ட் இன் விச் இந்தியன் ஸ்டேட்? கந்தா பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் காணப்படுகிறார்கள்? சோ எங்க அப்படின்னா ஒடிஷால. கமில் அல் தைப் இத்ரீஸ் has been appointed as prime minister of which country? ஓகே, கமில் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ கமில் அல் தைப் இத்ரீஸ் எந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார்? சூடான். சூடானோட பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமில் அல் தைப் இத்ரீஸ். ஓகே, ஃபுல் நேமும் ஞாபகம் வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்டையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. கமல்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் மறக்காது. Which city is the host of World Hydrogen Summit 2025? 2025ஆம் ஆண்டு உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டை நடத்தும் நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய ரோட்டர்டாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். கேலடியோ இல்லனா கீழடியோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அந்த வேர்டு வந்து கொஞ்சம் மாறும். ஓகேவா? சோ ஏன்னா அவங்களோட இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இதை ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது எப்படி படிச்சா மறக்காதோ அந்த மாதிரி இந்த நேஷனல் பார்க்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, கேலடியோ நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? கேலடியோ தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு கேலடியோ. ஓகேவா? சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்மளோட குறைகள் எல்லாத்தையும் நம்ம யாருக்கிட்ட சொல்லுவோம்? ராஜா கிட்ட சொல்லுவோம். ராஜா தான் உட்கார்ந்து கேட்பாரு. ஓகேவா? கேலடியோ ராஜா, ராஜஸ்தான். அடுத்த கொஸ்டின். Which organization introduced the Yashoda AI initiative to expand women's access to AI and cyber security training? யசோதான் வந்துட்டனாலே அது விமனுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த இதா தான் இருக்கும்.
பெண்கள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் சைபர் பாதுகாப்பு பயிற்சியை விரிவுபடுத்துவதற்காக யசோதா செயற்கை நுண்ணறிவு முயற்சியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். ஓகே, அடுத்த கொஸ்டின், அதாவது தேசிய பெண்கள் ஆணையம் தான் இந்த யசோதா ஏஐ ஆப்பை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. விச் ஸ்டேட் ஆர் யூடி இஸ் த ஹோஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் ஆஃப் யோகா அண்ட் மெடிடேஷன் 2025. 2025 ஆண்டுக்கான சர்வதேச யோகா மற்றும் தியான விழாவை நடத்தும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டிருக்காங்க. லடாக். ஓகே, அடுத்த கொஸ்டின், which state government has launched the one family one entrepreneur scheme to promote entrepreneurship in every household? ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக ஒரு குடும்பம் ஒரு தொழில் முனைவோர் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, ஒன் ஃபேமிலி ஒன் entrepreneurship இது வந்து எந்த மாநிலம் தொடங்கி இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். Where was Indian Railways first 9000 HP locomotive engine inaugurated? இந்திய ரயில்வேயின் முதல் 9000 குதிரை திறன் கொண்ட லோகோமோட்டிவ் என்ஜின் எங்கு திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா குஜராத்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இப்போ என்டிபிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 11 பிடிஎஃப் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, இடையில ஒரு நாள் தான் டைம் இருக்கு. லாஸ்ட் மினிட்ல இந்த 11 பிடிஎஃப் படிக்கும்போது கண்டிப்பா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளே ஸ்டோர் போங்க, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, லாகின் பண்ணுங்க. ஆப்புக்குள்ள போனதும் ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள இந்த 11 பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இதுல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே தரவா படிச்சிருங்க. இதுல கரண்ட் அஃபேர், முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃப்ரீயாவே இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இன்னும் குரூப் டிக்கு தேவையான கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். சோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி இப்பதான் மேம் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, சிலபஸ் இவ்வளவுதான். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். இப்ப எஸ்எஸ்சினா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இங்கிலீஷ் வரும். பேங்கிங்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர், பேங்கிங் அவேர்னஸ் வரும். இவ்வளவுதான் சிலபஸ். இதை தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு பிகினரா வரீங்கன்னா ஒரு 4ல இருந்து 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டா இது எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். பிகினரா வரும்போது நிறைய சிலபஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த டாபிக்னா, இந்த சப்ஜெக்ட்னா இதுல இவ்வளவுதான் டாபிக், சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிரும். சோ எந்த எக்ஸாம்னாலும் டாப்பரா கிளியர் பண்ண முடியும். ஆனா குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா, சோ என்டிபிசி இப்ப வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு எக்ஸாம் வந்து 2026ல தான் இருக்கும். சோ நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சில இருந்தும் 2026ல எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கவர் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஏன்னா ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு அதுலயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வேயும் ட்ரை பண்ணணும், எஸ்எஸ்சியும் ட்ரை பண்ணணும், பேங்கிங்கும் ட்ரை பண்ணணும், நேவி எக்ஸாம்ஸ், ஆர்மி எக்ஸாம்ஸ்னு எல்லாமே ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா கிளாஸுமே கொடுத்துருக்கோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், லேப்டாப்ல கிளாஸஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு டைம் 1999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஓகே, சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள பிடிஎஃப் எல்லாமே இருக்கு, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.